வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு டவுனில் ஒரு காய்கறி கடை 2-3 பேர் அதில் வேலை செஞ்சாங்க. அந்த கடை முதலாளிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அதில் கடைக்கு வந்து அவருடைய பையன், ஒரு 23 வயசு பையனை கடையை பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டாரு. பையன் வந்தான். சின்ன பையன் இல்லையா, சின்ன பையன் கொஞ்சம் துடிப்பாக அப்படியே இருந்தார். அந்த வேலையை கடையில் ஒரு பொண்ணும் ஒரு பையனை வேலை செஞ்சாங்க. அந்த பொண்ணுக்கு ஃபேமிலியில் அவங்க அப்பாவும் அந்த பொண்ணும் தான். அப்பா வயசானவர், உடம்பு சரியில்லாதவர். அவரை பார்த்துக்கணும் அந்த பொண்ணு. இங்கே வேலை செஞ்சு தான் அவங்க அந்த சம்பளத்தை வச்சு தான் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். கடன் வாங்கினதுனால அந்த கடன் கொடுத்தவங்க வந்து அவங்கள தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்க, கடத்தை கொடுக்க சொல்லி. அதனால் ஒரு சில நேரங்களில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக வருவாங்க. லேட்டாக வரும்போது இந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, கடை முதலாளிய பையன், அவனுக்கு வந்து ஒரு அனுபவம் இல்லைல்ல. அவங்க எப்படி வேலை செஞ்சாங்க அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் ரொம்ப கோவமாக, இது மாதிரி லேட்டாகலாம் வரீங்க, லேட்டாக வந்தீங்கன்னா வேலையை விட்டு நிறுத்திடுவேன் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப சத்தம் போட்டார். எவ்வளோ சொன்னாலும் அந்த பொண்ணு காரணம் சொல்லலாம், காரணம்லாம் எனக்கு தேவையில்லை, நாளைக்கெலாம் லேட்டாக வந்தால் நான் வேலையை விட்டு நிறுத்திடுவேன் அப்படின்ட்டு ரொம்ப கடுமையாக பேசினார். அந்த பொண்ணு கொஞ்சம் வருத்தத்தோட மனசோர்வோடு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படியே ஒரு நாள் அப்படியே இருந்தது. அப்புறம் இந்த விஷயங்கள் வந்து வீட்டில் இருக்கார் இல்லையா, உடம்பு சரியில்லாமல் முதலாளி, அவருக்கு தெரிஞ்சுது. உடனே வராரு ஒரு நாள் வந்து, தம்பி ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி இனிமேல் நீ கடையெல்லாம் பார்த்துக்கோண்ணா, நானே பார்த்துக்கிறேன், நீ வீட்டிலே இரு அப்படின்னு. உடனே பையன், என்னப்பா ஏன்பா என்னத்துக்கு அப்படி இப்படின்னு கேட்பார். இல்லை, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள நாம் பத்திரமா பார்த்துக்கிட்டு தான் அவங்க நம்மளை பத்திரமா பார்த்துக்குவாங்க. அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுமாதிரி கஷ்டப்படுத்தினா அவங்க வந்து சரியாக செய்ய மாட்டாங்க. நீங்கள் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க நம்மளை வியாபாரத்தை நல்லா சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு வியாபாரத்தை அதிகப்படுத்துவாங்க அப்படின்னாரு. உடனே அப்புறம் பையன், சரிப்பா இனிமேல் நான் நல்லா செய்யலை, நான் வந்து கரெக்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சரிண்ணா. உடனே பொறுப்பாக இருப்பார். அதுமாதிரி இது பண்ணும்போது அந்த ஒரு நாள் அந்த பக்கமாக வரும்போது அந்த பொண்ணுக்கிட்ட அந்த வட்டி காசு கொடுத்தான் இல்லையா, அவன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். உடனே பேசணும் வந்தது. அந்த பையன் வந்து அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட, நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ கடன் கொடுத்துருவீங்கன்னு, ஒரு 3000 ரூபான்னு. சரின்ட்டு, இருந்தாங்க இந்த 3000 ரூபா வச்சுக்கிங்க, நீங்கள் இனிமேல் அவங்க கடன்லாம் தொல்லை பண்ணாதீங்க, இதுமாதிரி நான் காசு கொடுத்தேன்னுலாம் சொல்லாதீங்க, நீங்கள் எதுவும் கடனாங்கலாம் கேட்டு தொல்லை பண்ண வேணான்னுவாங்க. உடனே அவரும் அது மாதிரியே சரின்ட்டுவார். அப்புறம் அந்த பொண்ணுக்கு எதுவும் தொல்லை இருக்காது, ஒன்றும் இருக்காது. வேலையும் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. உடனே கடைக்கு கரெக்டாக 1 மணி ஆச்சுன்னா, எவ்வளோ வேலை இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு அந்த சின்ன பையன் முதலாளியே எல்லாத்தையும் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். இதனால் வந்து அவங்கக்கிட்ட வேலை செஞ்சவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியாக இருந்தாங்க. அதனால் லாபம் அதிகமாக கிடச்சிது. வர கஸ்டமரை உடனே காக்க வைக்காமல் இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு அப்பா கேட்டார், எப்பா எப்படிப்பா இருக்குது வியாபாரம்னு. அப்பா இப்போ நல்லா வியாபாரம் ஆகுது, முன்னோட ரொம்ப நல்லா வியாபாரம் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு அவர் சந்தோஷமாக இருந்தார். லாபமும் நிறையா வருது அப்படின்னாரு. அப்புறம் தான் சொன்னார், இதுதான் நான் இன்றைக்கி கடுமையாக பேசின பாரியா, புரிஞ்சிட்டியா, இது வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க நம்ம தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்னா அவங்க நமக்காக அவங்க உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. நம்மளுடைய ப்ரொடக்ஷனும் நல்லா இருக்கணும், அவங்களும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். எப்பயுமே வேலை செய்கிறவங்கள ரொம்ப கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணால் நம்மளுடைய அவுட்புட் வந்து கம்மியாயிடும். அவங்களும் உரிமையோடு அவங்களுக்கு பொறுப்பை கொடுத்து செஞ்சோம்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்ன்றது அந்த காரணம் இருக்கும். நன்றி, வணக்கம்.